ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் மகிமைப்படுவதாக. இன்று மத்தேயு 7ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனம் 22ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் உமது அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, எக்கிரமை செய்காரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன் என்று இயேசு கிறிஸ்து விதமாக இங்கே கூறுகிறார். இதை குறித்து பலவிதமான விவாதங்களும் வந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னை கர்த்தர் என்று சொல்ல விரும்பவில்லை என்று சில நண்பர்கள், இஸ்லாமிய நண்பர்களும் கூறுவதுண்டு. அப்படி என்றால் இங்கு எதை குறித்து தான் இயேசு கிறிஸ்து கொண்டு சொல்கிறார்? என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறேன் அதில் பிரவேசிப்பதில்லை என்கிறார். அப்படி என்றால் பரலோகத்திற்கு பிரவேசிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இங்கு இயேசு கிறிஸ்து கூறுகிறார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்தாதான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னால் அதில் பிரவேசிப்பதில்லை என்று இயேசு கிறிஸ்து இங்கே கூறுகிறார். இதை எதற்காக இயேசு கிறிஸ்து என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னால் அதில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் கூறுகிறார் என்றால், அடுத்த வசனத்திலையும் அதுக்கு அடுத்த வசனத்திலையும் அவர் தெளிவா சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அந்நாளில் என்ன செய்வார்களாம்? நிறைய பேர் வந்து உமது நாமத்தினாலே கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரைத்தினோம், உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம், உமது நாமத்தினாலே அநேக அற்புதம் செய்தோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரா? அடுத்து 23 சொல்றாரு, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமை செய்கிறாரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லிடுவாராம். இங்க என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமை செய்கிறாரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று இங்கே சொல்லுகிறார். இங்கே விடை கொடுத்துட்டாரு. அதான் 23ஆம் வசனத்திலேயே அவர் விடையை சொல்லிட்டார். அக்கிரம செய்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள். அக்கிரம செய்காரர் என்று யாரை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்னார்? அவர்கள் தான் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னாலும் அவர்களை அறியவில்லை என்று சொல்லிவிடுவாராம். அதாவது கர்த்தாவே கர்த்தாவே அநேக என்று சொன்னாலும் அந்நாளில் வந்து நாங்கள் உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம், உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உமது நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் என்று சொன்னாலும் நான் உங்களை அறியவில்லை, அக்கிரமை செய்காரர் என்று அவர்களை துரத்தி விடுவாராம். அந்த அக்கிரமை செய்காரர் யார் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார் என்றால் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து கூறுகிறார். அதற்கான ஆதாரத்தை நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 11ஆம் வசனமும் 24ஆம் வசனம் கூறுகிறது. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்களாம். அடுத்த வசனம் 11 சொல்லுது, அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு 24 சொல்லப்பட்டிருக்குது, கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இங்க இயேசு கிறிஸ்து யாரை குறித்து சொல்லியிருக்கிறாரு? அதாவது கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து, கள்ள கிறிஸ்துக்களை குறித்து, என் நாமத்தை தரித்து கொண்டு வந்திருக்கிறாங்க அவர்களை குறித்து தான் இயேசு கிறிஸ்து அக்கிரம செய்காரே என்னை விட்டு அகன்று போங்கள், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்று சொல்வார் ஒழிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுகிற மக்களை குறித்து அவர் சொல்ல மாட்டார். அதாவது கிறிஸ்துக்குள் இருக்கிற, கிறிஸ்துவின்படி நடக்கிற, பரலோகத்திற்கு பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களை இயேசு கிறிஸ்து ஒரு காலமும் நான் உங்களை அறியேன் என்று கூற மாட்டார். யாரை குறித்து கூறுவார் என்றால் அக்கிரம செய்கைக்காரரை குறித்தான் இயேசு கிறிஸ்து கூறுவார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அங்கே கூறியிருக்கிறார். நாம் அதையும் கவனிக்க வேண்டும். அங்க என்ன சொல்லிருக்கிறாரு? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் ஆட்டு தோலை பொறுத்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலே அவர்கள் பச்சிக்கிற ஓநாய்கள், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலையும் 20ஆம் வசனத்திலையும் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து தான் அக்கிரம செய்கைக்காரர் என்று அவர் கூறுகிறார். ஏன் அக்கிரம செய்கைக்காரரா? அவர்கள் பிதாவின் சித்தத்தை செய்ய மாட்டார்களாம், பண ஆசை பிடித்தவர்களா இருப்பார்களாம், இந்த உலகத்தின் ஆசை இன்பங்களுக்கு இணங்கி செல்வார்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனா கிறிஸ்துவினுடைய, அதாவது குமாரனுடைய இயேசுவின் நாமத்தினாலதான் என்ன செய்வாங்க? அற்புதமும் செய்வாங்க, தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க, அநேக பிசாசுகளையும் துரத்துவாங்க. இவர்கள் என்ன செய்வாங்க? பிதாவின் சித்தத்தை செய்ய மாட்டாங்க. பிதாவின் சித்தத்தை செய்தாதான் எங்க போக முடியும்? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இவர்கள் பிதாவின் சித்தத்தை செய்யாமல் இயேசு என்கிற நாமத்தை தரித்து கொண்டு இவர்கள் என்ன செய்வாங்க? ஊழியம் செய்ய மாதிரி செய்வாங்க. ஆனா இவர்கள் உள்ளத்தில் எப்படிப்பட்டவர்கள்? பச்சிக்கிற ஓநாய் கூட்டங்கள் என்று இயேசு கிறிஸ்து இங்கே கூறுகிறார். அவருடைய கனிகளினாலே நாம் அவர்களை
அறிந்து கொள்ள முடியும் என்று இயேசு கிறிஸ்து இங்கே கூறுகிறார். அப்படி என்றால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்தால் நாம் எங்கே செல்ல முடியுமா? பரலோகத்தில் செல்ல முடியும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்தாலே நாம் யாரை கர்த்தர் என்று அறிக்கையிடலாம்? இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கையிடலாம். அவர் அதை ஏற்றுக்கொள்வார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்யாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அற்புதங்களை அடையாளங்களை செய்துட்டு, அதாவது கள்ளத்தனமா ஊழியத்தை செய்துட்டு, பண ஆசை பிடித்து சுகபமாய் வாழ்ந்துட்டு இயேசு கிறிஸ்துட்ட போய் அந்நாள்ல நின்றுட்டு, நான் கர்த்தாவே உமது நாமத்தினால் நாங்க இதை செய்தோம் அதை செய்தோம் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நான் உங்களை அறியேன், அக்கிரம செய்வார என்னை விட்டு அகன்று போகணும் தான் சொல்லுவார். அப்படின்றால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் என்ன? அந்த சித்தத்தின்படி செய்தால்தான் நாம் எங்கே செல்ல முடியுமா? பரலோகத்தில் செல்ல முடியும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் என்னவென்று பைபிள்ல கூறப்பட்டிருக்குது. மத்தேயு 17:5 என்ன கூறப்பட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு முறை ஜெபிக்க செல்கிறார் ஒரு இடத்திற்கு. அங்கே ஜெபிக்க செல்லும் இடத்துல அங்க என்ன நடக்குன்னா, பேதுரு அந்த இடத்துல என்ன செய்கிறார்னா, இயேசு கிறிஸ்து குறித்து பேசுகையில் என்ன நடக்குன்னா, இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? பேதுரு, யாக்கோபு, இயேசு எல்லாரும் ஒரு இடத்துல ஜெபிக்க போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு மேகம், அவர்களை சுற்றிலும் ஒரு மேகம் நிழலிடுகிறது. அங்கிருந்து ஒரு சத்தம் உண்டாயிருக்கிறது. அந்த சத்தம் என்ன சத்தம்? இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இவருக்கு செவி கொடுக்க வேண்டும். அதாவது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் என்ன? முதலாவது இயேசு கிறிஸ்துக்கு செவி கொடுப்பதுதான். இவர் தான் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுப்பது. நீங்கள் எல்லாரும் யாருக்கு செவி கொடுக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்துக்கு செவி கொடுக்க வேண்டுமா? இதுதான் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம். அப்படி பிதாவின் சித்தத்தின்படி நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு செவி கொடுக்கும் போது இயேசு கிறிஸ்துவை நாம் என்னவென்று அறிக்கையிடலாம்? கர்த்தர் என்று அறிக்கையிடலாம். ஹல்லேலூயா. இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதைதான் நாம் அறியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நாம் அறியாமல் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். யோவான் 6:40 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பியவனுடைய சித்தமா இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவன் அடைவானாம். அதுதான் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தமா. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய சொல்லப்பட்டிருக்குது. யோவான் 3:16-17 யோவான் 3:16-17 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கியனுக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்கே அவரை அனுப்பினார். உலகத்தை ஆக்கியனுக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே ரட்சிக்கப்படுவதற்கு தான் இந்த உலகத்துல அவரை அனுப்பியிருக்கிறாரா. அவரை தான் நாம் விசுவாசிக்க வேண்டுமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன். அதாவது நாம் யாரை விசுவாசிக்க வேண்டுமா? ஒரே பேரான தேவனுடைய ஒரே பேரான குமாரனை ஆகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசித்தால்தான் நாம் நித்திய ஜீவனை அடைய முடியும். ஹல்லேலூயா. இதுதான் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம். இன்னும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கியனுக்குள்ளாக தீர்க்கப்படான், அவரை விசுவாசியாதவன் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தினாலே ஆக்கியனுக்குள்ளாக தீர்க்கப்பட்ட ஆயிற்று. இங்க பாருங்க, பிதாவின் சித்தம் என்னன்னா, குமாரனை விசுவாசிக்க வேண்டும், குமாரனுக்கு செவி கொடுக்க வேண்டும். அதுதான் பிதாவின் சித்தமா இருக்கிறது. இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்குது. யோவான் 3:36 அதனுடைய 36 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யோவான் 3:36 குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவன் உடையவனா இருக்கிறான். குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனை ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைத்திருக்குமா? எப்பா, நீ குமாரனிடத்தில் விசுவாசமா இருந்தாதான் நீ ஜீவனை இருக்க முடியும், நித்திய ஜீவனை உடையவனா இருக்க முடியும். குமாரனை விசுவாசிக்கலன்னா நீ ஜீவனை காண்க முடியாது. தேவனுடைய கோபம் யார் மேலதான் இருக்கும்? அவன் மேல இருக்குமா? அதாவது குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமா இல்லாவிட்டால் தேவனுடைய கோபம் அவன் மேல இருக்குமா? ஏன் தேவனுடைய கோபம் அவன் மேல இருக்க வேண்டும்? ஏன்னா பிதாவின் சித்தமே அதுதான்.
குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்க வேண்டும், அப்போதுதான் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமா இருந்தாதான் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவருக்கு செவி கொடுத்தாதான் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் தான் பரலோக ராஜ்யத்தில் செல்ல முடியும். இயேசுவையும் கர்த்தரென்று குமாரனையும் கர்த்தரென்று அறிக்கையிட முடியும். இவைகளை செய்யாமல் ஒருவன் கள்ள தீர்க்க தரிசனம் கள்ள ஊழியம் செய்தால் அவன் எங்க செல்வான்? நரகத்திற்கு செல்வான். ஒரு காலம் நான் உங்களை அறியேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லிவிடுவார். அக்கிரமை செய்யக்கார என்னை விட்டு அகன்று போங்கள், நான் ஒரு காலம் உங்களை அறியேன் என்று இயேசு கிறிஸ்து அந்நாளில் சொல்லிவிடுவார்.